Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயிலெலாம் நம்ம வந்து போட்டு வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ரொம்பவே வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதை வந்து நார்மலாக டக்குன்னு வந்து நினச்ச உடனே நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி கழுவுனா மட்டும்தான் நமக்கு அந்த பிடிச்சிட்ருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போகும் இல்லையா. அந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சிட்ருக்கு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் அப்புறம் ஸ்டீல் கண்டெய்னர் இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பேசன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துணி பவுடர் வந்து எது வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். பாட்டில் வந்து அதிகமாக இருக்குது கண்டெய்னர்ஸ் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிற கண்டெய்னர் பாட்டில் கூட இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த தண்ணியில் ஃபுல்லாகவே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுத்தா போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து படிஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். எப்போது நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிற பாத்திரங்களை வந்து நீங்கள் சுடுதண்ணி வந்து ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னாலே பளிச்சுன்னு வந்து நிமிஷத்தில் உங்களுக்கு புதுசு போல் ஆகிடும். இதே மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சில்வர் பாத்திரங்கள் கூட நம்ம வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிச்சிருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணாடி பாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது சின்னதாக இருக்கிறதுனால, அதாவது வாய்ப்பகுதி சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு தான் அதை வந்து க்ளீன் பண்ண முடியும். வெளிப்பக்கம் நம்ம ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் உள்பக்கம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நல்லா சுடு தண்ணியை உள்ளே நீங்கள் ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிசுக்கு எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் பளிச்சுன்னு நம்ம வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் வந்து ஆயில் வந்து மாற்றுறீங்க, புதுசாக ஆயில் போட போகிறீங்க அப்படின்னும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பிசுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்ப அச்சு யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு பரோட்டா ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவில் வந்து நம்ம இடியாப்ப அச்சில் வந்து சேர்த்து செய்யும்போது அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து கிடைக்கும். நம்ம வந்து கை வச்சு ரொம்ப நேரம் பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் மாவு வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ அந்த மாவு வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பெரிய பேசன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லைட்டாக அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இடியாப்ப அச்சு நம்ம போட்டு எடுத்துருக்கோம். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவை வந்து இடியாப்ப அச்சில் போட்டு சேர்த்து நீங்கள் பிழிஞ்சால் ஈஸியாக வருமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து மாவு வெளியே வந்துடும். நான் பிழிஞ்சு காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ லைட்டாக மாவை உள்ளே சேர்த்துட்டு நம்ம அந்த மூடி க்ளோஸ் பண்ணும்போதே மாவு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம இடியாப்பம் மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதாவது பிழிஞ்சு விட்டுருங்க. தேவையான சைஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா 2 சொத்து மாவு எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சூப்பராக சறுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. மைதா மாவு அப்படிங்கிறதுனால கஷ்டமாலாம் இருக்காது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வரும். அதுவும் இல்லாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே மாவு வந்து சறுக்கிட்டு வந்து விழுது பாருங்கள். 1 ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அரிசி மாவு வந்து சேர்க்கும்போது மாவு வந்து இன்னும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து விட்டு வரும். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஈர டவல் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து எடுத்து மாவு வந்து தட்டி பரோட்டா வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஊறி இருக்குது.
இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரியே கல்லில் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகவே கொடுத்துட்டேன். லேசாக நீங்கள் வந்து கை வச்சு அழுத்தும் போது அதை நம்ம வந்து அந்த சுற்றி வச்சோம் இல்லையா இடியாப்ப அச்சில், அந்த கோடுகள் வந்து மறையாத மாதிரி லேசாக வந்து ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கல்லில் போட்டுருங்க. நல்லா சூடாக இருக்கிற கல் அந்த மாதிரி சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து பரோட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக லேயராக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நூல் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். சூப்பரான ஒரு பருப்பு கீரை கடையல் வந்து ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு வந்து சேர்த்து நல்லா அலசினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி வந்து கீரை வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் சேர்த்து தாளிப்போமோ அந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சீரகத்தை கொஞ்சமாக கசக்கி போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை வந்து எடுத்து இப்படி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கீரையை லைட்டாக வந்து வதக்கிட்டு நீங்கள் வந்து பருப்பு வந்து தாளித்து விடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த கீரையோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. நல்ல வாசமாக உங்களுக்கு கமகமன்னு இருக்கும். உங்களோட கீரை கடையல் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி மட்டும் எப்பவும் போடாதீங்க. மூடி போடாமையே இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான கீரை வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உளுந்த வடை செய்கிறதுக்காக உளுந்து வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடை தட்டுறதுக்காக என்னென்னலாம் போடுவோமோ பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் சேர்த்து மாவு வந்து கலந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் வந்து எடுத்துக்கலாம். மாவு நம்ம சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது, அதாவது இந்த மாதிரி இதில் கூட நம்ம வந்து மாவெல்லாம் சலிப்போம் இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 வடை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் வந்து தட்டி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது குயிக்காக நமக்கு வந்து வேலை முடியும். நம்ம ஒரு வடையாக வந்து தட்டி போட்டுட்டு இருக்க டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வடை டக்குன்னு வந்து தட்டி போட்டுடலாம். யாரையும் வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால அவங்களுக்குலாம் இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டக்குன்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும். வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். எவ்வளோ மாவு இருந்தாலும் சலிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.